கும்பகோணத்தில் பயிர் காப்பீட்டு திட்டத்தை தமிழக அரசே ஏற்று நடத்த வேண்டி விவசாயிகள் சங்கத்தினர் கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே பருவம் தவறி பெய்த மழையால் நெல், உளுந்து, பருத்தி, எள் உள்ளிட்ட பயிர்கள் பாதிப்படைந்துள்ளது. இதனையடுத்து பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நிவாரணம் வழங்க வேண்டியும் விவசாயிகளுக்கு தேவையான பயிர் காப்பீட்டு திட்டத்தை தமிழக அரசே ஏற்று நடத்திட வேண்டியும் குறுவை தொகுப்பு திட்ட பணிகளை உடனடியாக துவங்கி பாரபட்சமில்லாமல் அனைத்து விவசாயிகளுக்கும் பயனடையும் வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் பாபநாசம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் திரளான விவசாயிகள் கலந்து கொண்டு கோரிக்கை முழக்கங்களை எழுப்பினர். கோவையில் மேயர் கல்பனா ஆனந்தகுமார் ராஜினாமா செய்துள்ள நிலையில் கோவை மாநகராட்சி மாமன்ற சிறப்பு கூட்டம் நடைபெற்றது. கோவை மாநகராட்சியில் மேயர் கல்பனா ஆனந்தகுமார் ராஜினாமா செய்துள்ள நிலையில் துணை மேயர் வெற்றிச்செல்வன் தலைமையில் மாமன்ற சிறப்பு கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அதிமுக மற்றும் திமுக நிர்வாகிகள் மேயர் கல்பனா ராஜினாமா செய்தது குறித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் அதிமுக கவுன்சிலர் பிரபாகரன் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில் மேயர் ஏன் ராஜினாமா செய்துள்ளார் என்பதை அரசு தனிக்குழு அமைத்து விசாரணை செய்ய வேண்டும் என்றும் 2 ஆண்டுகளில் மேயர் கல்பனா என்னென்ன ஊழல்களில் ஈடுபட்டுள்ளார் என்பதை விசாரிக்க வேண்டும் என குற்றம் சாட்டியும் மாநகராட்சி செயல்பாடுகளை ஆணையாளர் நேரடியாக கண்காணிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளார். அச்சுறுப்பாக்கம் அருகே அரசு மதுபான கடை பூட்டை உடைத்து மதுபானம் திருடப்பட்ட நிலையில் கொள்ளையர்களை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சுறுப்பாக்கம் அருகே அரசு மதுபான கடை இயங்கி வருகிறது. இதனைத் தொடர்ந்து நேற்றிரவு மதுபான கடை ஊழியர்கள் விற்பனை முடிந்து கடையை பூட்டிவிட்டு சென்றுள்ளனர். இந்நிலையில் நள்ளிரவில் வந்த மர்ம நபர்கள் மின்சாரத்தை துண்டித்து கண்காணிப்பு கேமராக்கள் மற்றும் கடையின் பூட்டை உடைத்து விலை உயர்ந்த மது பாட்டில்களை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இதன் பின்னர் அவ்வழியாக ரோந்து பணியில் ஈடுபட்ட போலீசாரை கண்டவுடன் கொள்ளையர்கள் தப்பி ஓடிவிட்டனர். மேலும் இது குறித்து அச்சரப்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து கைரேகை நிபுணர்களின் உதவியுடன் கொள்ளையர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். தீபங்குடியில் நுரையீரல் சிகிச்சைக்கு பணமின்றி தவித்த தூய்மை பணியாளருக்கு தனியார் அறக்கட்டளை நிறுவனம் ஒன்று 1 லட்சம் ரூபாய் கொடுத்து உதவியுள்ளது. திருவாரூர் மாவட்டம் தீபங்குடி பகுதியை சேர்ந்தவர் சந்திரசேகரன். இதனையடுத்து செம்மங்குடி ஊராட்சியில் தற்காலிக தூய்மை பணியாளராக பணிபுரிந்து வருகிறார். இவர் தனது சிறு வயது முதலே நுரையீரல் கோளாறால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை எடுத்து வந்துள்ளார். இந்நிலையில் திடீரென்று சந்திரசேகரனுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போன காரணத்தினால் சிகிச்சைக்கு பணம் இல்லாமல் தவித்து வந்துள்ளனர். இத்தகவலை அறிந்த தஞ்சையை சேர்ந்த ஜோதி அறக்கட்டளை செயலாளர் பிரபு ராஜ்குமார் மற்றும் மேலாளர் ஞானசுந்தரி ஆகியோர் உடனடியாக அந்த குடும்பத்தை நேரில் சந்தித்து மளிகை பொருட்கள் மற்றும் ரூபாய் 1 லட்சம் ரொக்க பணத்தையும் கொடுத்து சிகிச்சைக்காக உதவியுள்ளனர். இந்நிலையில் ஜோதி அறக்கட்டளை நிர்வாகிகளுக்கு சந்திரசேகரனும் செல்வகுமாரியும் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். தூத்துக்குடி மாநகராட்சியில் ஒப்பந்த தொழிலாளர்களாக பணிபுரியும் துப்புரவு பணியாளர்கள் திடீர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். தூத்துக்குடி மாநகராட்சியில் தனியார் ஒப்பந்ததாரர்கள் மூலம் தூத்துக்குடி முழுவதும் துப்புரவு பணியாளர்கள் வேலை செய்து வருகின்றனர். இந்நிலையில் துப்புரவு தொழிலாளர்கள் தங்களுக்கு சரியான ஊதியம் வழங்கவில்லை எனவும் சம்பளத்தில் பிடித்தம் செய்யப்பட்ட தொகைக்கு சரியாக கணக்கு காட்டவில்லை எனவும் அதிக நேரம் வேலை வாங்குவதாகவும் தூத்துக்குடி மாநகராட்சி அலுவலகம் முன்பு 60 வார்டுகளை சேர்ந்த ஒப்பந்த தொழிலாளர்களும் வேலைக்கு செல்லாமல் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் தூத்துக்குடியில் துப்புரவு பணியில் தொய்வு ஏற்பட்டது. இந்த நிலையில் மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி ஒப்பந்த தொழிலாளர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படும் என வாக்குறுதி அளித்தனர். இதன் பின்னர் ஒப்பந்த தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தை கைவிட்டு வேலைக்கு சென்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.